الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இவ்வுலகிற்கு எதிர்த்தோராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்து மறைந்திருக்கிற சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இந்த ஜும்ஆ தினத்தன்று இங்கு ஒன்று இருக்கிற நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக துஆ செய்து கொண்டவனாகவும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்து கொண்டவனாகவும் என்னுடைய இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளால் அவனால் கடமையாக்கப்பட்டிருக்கிற ஜும்ஆவினுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருள் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருட்கொடையை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்கிற வகையில் இறைவன் ஒவ்வொரு அருட்கொடைகளை தந்திருக்கிறான். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மனிதன் அவனுடைய உடல் அமைப்பை, அவனுடைய உடல் கூறுகளை, உறுப்புகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதுவே இறைவனுடைய அருட்கொடைகளை சொல்லுவதற்கு போதுமான ஒரு விஷயமாக இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு நல்ல பார்வை திறனோடு இறைவன் நம்மை வைத்திருக்கிறான். கை கால்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான். உடல் ஆரோக்கியமாக பலமாக இறைவன் நம்மை வைத்திருக்கிறான். ஆனால் கண் பார்வை சரியில்லாத ஒரு குறைபாடு உள்ளவர்களாகவோ அல்லது கண் பார்வை அற்றவர்களாகவோ அவர்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் இறைவன் அவர்களுக்கும் நமக்கும் செய்திருக்கிற
அருள் என்னவென்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு காலோ ஒரு கையோ இல்லாமல் உடல் ஊனமுற்றவர்களாக இருப்பவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இறைவன் நம்மை எந்த அளவிற்கு நன்றாக வைத்திருக்கிறான். கை ஆரோக்கியமாக இருக்கிறது, இந்த கையை கொண்டு எவ்வளவு வலுவான பொருளையும் தூக்க முடியும், எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இந்த கையை கொண்டு செய்ய வேண்டிய வேலைகளை நம்மால் செய்ய முடியும் என்கிற ஒரு விஷயத்தை கை இல்லாதவர்களை வைத்து நாம் ஒப்பிட்டு பார்த்தால் இறைவன் இந்த எந்த அளவிற்கு நமக்கு அருள் புரிந்திருக்கிறான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று கால் ஊனமானவர்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். இங்கிருந்து ஒரு இடத்துக்கு நடந்து போகிறார்கள் என்றால் அவர்களால் குறிப்பிட்ட தூரத்தை தாண்டி நடக்க முடியாது. கால் வலி ஏற்படும். கால் அந்த அளவுக்கு தான் இறைவனுடைய படைப்பு அவர்கள் விஷயத்தில் அப்படி இருக்கிறது. வாகனமே ஓட்டுவதாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு என்று சொல்லி 2 சக்கர வாகனங்கள் தான் எல்லாமே வச்சிருக்கிறோம். அவர்களுக்கு என்று பிரத்யோகமாக 2 எக்ஸ்ட்ரா கூடுதலாக 2 சக்கரங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்களைத்தான் அவர்களால் இயக்கவும் முடியும், ஓட்டவும் முடியும். சாதாரணமா 2 வீலர்ல போறோம், டக்குனு யாராவது குறுக்க வராங்க, பிரேக் அடிக்கிறோம், இல்ல டிராபிக்ல சிக்னல்ல நிக்கிறோம்னா நம்ம காலை மூடி நிக்கலாம். ஆனால் கால் இல்லாதவர்கள், ஊனமுற்றவர்கள், அந்த காலில் குறைபாடு உள்ளவர்கள் அந்த மாதிரி செய்ய முடியாது. அதற்காக வேண்டித்தான் கூடுதலாக 2 சக்கரங்களை பொருத்தி அந்த வண்டியில அவங்க பயணிக்கிறாங்க, அவங்க அதை இயக்குறாங்க. இப்படி எல்லா விஷயத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மற்ற மனிதர்களை காட்டிலும் அல்லாஹ் சிலரை விட சிலருக்கு பல அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறார். ஒருத்தருக்கு பொருளாதாரம் இருக்கும், ஒருத்தருக்கு பொருளாதாரம் இருக்காது. பொருளாதாரம் இருப்பவர்கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய அருட்கொடை நம்ம நினைப்போம். ஆனால் அந்த பொருளாதாரத்தை வைத்து அவருக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் என்ன, சோதனைகள் என்ன, மன வலிகள் என்ன என்பதெல்லாம் அவர்கிட்ட கேட்டாலும் தெரியும். இதே பொருளாதாரம் இல்லாதவர்கிட்ட பொருளாதாரம் இல்லை என்பது ஒன்றுதான் குறையா இருக்கும். ஆனால் இவர்கிட்ட அந்த பணத்தை கொண்டு வரக்கூடிய எந்த பிரச்சனையுமே பொருளாதாரம் இல்லாதவர்கிட்ட வராது. இதேனும் ஆத்திர அவசரங்கள், பொருளாதார தேவை ஏற்படும், மருத்துவ உதவிக்கு தேவைப்படும், இதை தவிர மனுஷனுக்கு எந்த தேவையுமே வராது. இல்லாதவர்கள், ஏழைகள், பொருளாதாரம் இல்லாதவர்களுக்கு இந்த மருத்துவத்துக்குன்னு வரும் பாருங்க, எதிர்பார்க்காத செலவு. அது சின்ன செலவு, ஒரு 5000 10,000 தொடங்கி ஒரு 4 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் மருத்துவம் பார்க்க வேண்டும் என்றாலும் கூட அவர்களுக்கு இதுதான் சிரமமா இருக்குமே தவிர மற்ற எதுவுமே சிரமமா இருக்காது. எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு சில அற்பொழிகளை கொடுத்திருந்தால் உங்களுக்கு எல்லாம் சில அற்பொழிகளை கொடுத்திருப்பான். இன்னைக்கு பாருங்க, உணவு உண்றோம், காலையில உணவு சாப்பிட்டு தான் வந்திருப்போம். ஜும்மா முடிந்ததற்கு பின்னால் பெரும்பாலான வீடுகளில் அசைவமா தான் இருக்கு. இன்னைக்கு கோழியோ கறியோ அல்லது ஆடோ மாடோ ஏதாவது ஒன்றை சமைத்து வைத்திருப்போம். அசைவம் சாப்பிடாம இருக்க மாட்டோம் ஜும்மா முடிஞ்சோன்னு. ஆனால் இப்படி அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்திருக்கிறான்ல, நீங்க ஒரு சாராரை பற்றி இந்த நேரத்திலே சிந்திக்க வேண்டும். உங்களுடைய துவாக்களிலே அவர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் யார் என்றால் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தான். நமக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் அருள் புரிஞ்சிருக்கிறான் என்பதையும், இன்றைக்கு நம்முடைய சமகாலத்தில் வாழக்கூடிய ஈமானிய சொந்தங்கள் முஸ்லிம்கள் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால், சாப்பிடுவதற்கு சாப்பாடு அவங்க கிடைக்கிறது இல்லை. எந்த அளவிற்கு அங்கே இக்கட்டான சூழ்நிலை நிலவுகிறது என்றால், கிட்டத்தட்ட ஏறக்குறைய துல்லியமாகவோ அல்லது ஒரு நாள் முன்ன பின்னவோ, நான் சொல்லக்கூடிய நாள் கணக்கு உங்களுக்கு அது முன்ன பின்ன இருக்கலாம். கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள் அங்கே போர் நடக்கிறது என்றால், இதுவரைக்கும் வரலாறில் அந்த பாலஸ்தீனத்தில் இப்படியான ஒரு போர் நடந்ததில்லை. போர் நடக்கும், உலக நாடுகள் எல்லாம் முன் வந்து சமாதானம் பண்ணி, சரி நீ உன் வேலையை பாரு, நீ உன் வேலையை பாரு, போரை நிறுத்துங்க. கொஞ்ச நாள் அமைதியா மக்கள் வாழ்வாங்க. மறுபடியும் ஒரு போர் வரும், அது கொஞ்ச நாட்கள் நீடிக்கும். ஐநா சபையோ அல்லது உலக நாடுகள் மற்ற நாடுகளோ அதை தலையிட்டு அதை தீர்த்து வைத்ததாக தான் கடந்த கால வரலாறுகள் சொல்கிறது. இன்றைக்கு நிலவரப்படி என்னவென்றால், கிட்டத்தட்ட 227 அல்லது 28 துல்லியமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த 2 எண்ணிக்கையில தான் இருக்கும். 227 நாட்கள் அங்கே தொடர்ந்து போர் நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு சோதனையை அந்த மக்களுக்கு அல்லாஹ் விதிச்சிருக்கிறான்னு பாருங்க. தொடர்ந்து 227 நாள் 28 நாட்கள் இடைவெளி இல்லாமல் போர் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த மக்களுடைய அமைதியான வாழ்க்கை என்ன? அங்க அமைதி நிலவுமா?
நிம்மதியா தூங்க முடியுமா? அங்க ஏற்பட்டிருக்கிற சேதாரங்கள் என்னங்க? அந்த சேதாரங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல பல நூற்றுக்கணக்கான ஸ்கூல்களை, பள்ளிக்கூடங்களை குண்டு வீசி தகர்த்தி இருக்கிறார்கள். கணக்கில்லாத பள்ளிக்கூடங்கள், பல ஹாஸ்பிட்டல்ஸ், மருத்துவமனைகளை குண்டு வீசி தகர்த்திருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் உலக சர்வதேச போர் விதின்னு ஒன்று இருக்கு. உலகத்தில் ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுக்க வேண்டும் என்றால் இந்தந்த விதியின் கீழே தான் அந்த நாடு போர் தொடுக்கணும். பெண்கள் அழிக்கக்கூடாது, மருத்துவமனை அழிக்கக்கூடாது, வயதானவர்களை கொல்லக்கூடாதுங்கிற இந்த ஒரு பொதுவான போர் விதி எல்லாம் தாண்டி அரக்கத்தனமாக, மூர்க்கத்தனமாக அமெரிக்கா என்கிற பெரிய வல்லரசு நாடு பல ஆயிரம் கோடிகளை செலவு செய்து ஆயுதங்களை அந்த நாட்டுக்கு கொடுக்குது. இஸ்ரேலுக்கு அங்கீகாரமே இல்லை. இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு அங்கீகாரம் இல்லாத ஒரு நாடாக இருந்தது. இன்றைக்கு அதை நாடு என்கிற ஒரு அங்கீகாரத்தையும் உலகத்தில் இருக்கிற இன்னும் பிற நாடுகளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மண்ணினுடைய பூர்வ குடி யாரு? அங்கேயே பிறந்து வளர்ந்து பல தலைமுறையினர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாரு? பாலஸ்தீனியர்கள் தான். ஆனால் இன்றைக்கு அதிலிருந்து ஒரு துண்டாக பிரிந்து இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு உருவாகி அவர்களுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாயிட்டே இருக்கிறனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் எதிர்த்து போராடுறாங்க. இதுதான் உண்மை. நம்ம அந்த மக்கள் இவங்க அழிக்கணும், யூதர்களை கொல்லணும் எல்லாம் போராடல. தன்னை அடிக்கிறான். ஒருத்தவங்க என்னை அடிக்கிறான், நான் திருப்பி அடிக்க கூட கூடாதா? இந்தியாவினுடைய சட்டத்தின்படி கூட என்ன ஒருத்தர் அடிக்க வர நான் திருப்பி அடித்தா தப்பு இல்லைங்கிறது. இதுதான் உலக நாட்டினுடைய நீதியும் கூட. அடிப்பவர்களை அந்த மக்கள், பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் திருப்பி தான் அடிக்கிறாங்களே தவிர வேறு எந்த தப்புமே அவங்க பண்ணல. ஆனால் இன்றைக்கு நிலைமையை பாருங்க. உலகத்தில் இருக்கிற பல முஸ்லிம் நாடுகள் அவர்களுக்கு உதவி செய்ய முன் வருகிறார்கள், உதவி செய்யறாங்க. பல கண்டெய்னர்களை அந்த நாட்டினுடைய எல்லை புறத்திற்கு வெளியில் நிற்குது. உணவை சுமந்த கண்டெய்னர்களாக, மருத்துவ உபகரணங்களை சுமந்த அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கக்கூடியதாக நிற்குது. அந்த மக்களுக்கு போய் உதவி கிடைக்கல. எல்லாத்தையும் விட போன மாசம் நோம்பு நம்ம முடிச்சிருக்கோம், ரமலான் முடிச்சிருக்கிறோம். இந்த ரமலானில் அவர்கள் உண்ட உணவு, குடித்த பானங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே இல்லை. தண்ணீர், பேரிச்சம்பழம் தான். சகருக்கும் சரி, இஃப்தாருக்கும் சரி. நம்ம ரமலான்ல எவ்வளவு நல்ல சந்தோஷமா உண்டு மகிழ்ந்திருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கோம். எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை என்று குறை சொல்லாத அளவிற்கு எல்லாத்தையும் உண்டிருக்கிறோம். ஆனால் அந்த மக்களுடைய நிலைமையை பாருங்க. அல்லாஹ் அந்த மக்களை எப்படி வச்சிருக்கிறான்னு பாருங்க. 227 நாள் என்றால் சாதாரணமா? யோசிச்சு பாருங்க. இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் தோணுமா இல்லையா? என்னடா இது இவ்வளவு நாள் நடக்குது? நம்மளும் குனுக்கும் நாசிலா பல பள்ளிகளில், நம்முடைய அமைப்பு சார்ந்த பள்ளிகளிலும் கூட குனுக்கும் நாசிலா ஓதப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சில காரிகளை, குர்ஆனை மனனம் செய்தவர்களை எங்களுக்கு தேவைன்னு சொல்லி ஒரு கூட்டம் அழைத்து சென்று அவர்களை கொன்று விடுகிறார்கள். அப்ப அவர்களுக்கு எதிராக நபி அவர்கள் சாபத்தை வேண்டி தொழுகையில ஓதியதுதான் குனுத்துன் நாசிலா. ருக்குவிலிருந்து சஜ்தாவுக்கு போகல, ருக்குவிற்கும் சஜ்தாவிற்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஓதக்கூடிய அந்த பிரார்த்தனை, அந்த மக்களுக்கு அழிவை கொடு, யாரெல்லாம் அப்பாவி மக்களை அழிக்கிறார்களோ அழிக்கக்கூடிய மக்களுக்கு அழிவை கொடு, அவர்களுக்கு உதவக்கூடியவர்களுக்கு அழிவை கொடு, யாரெல்லாம் அதிலே பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு உணவை கொடு, அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீரை கொடு, அவர்களுக்கு அமைதியான சூழலை ஏற்படுத்து, இறைவா உன்னுடைய உதவியை கொடு என்று சொல்லி அந்த குனுத்துன் நாசிலாவிலே நாம் எல்லாம் பிரார்த்தனை செய்வோம். அப்ப 228 நாட்கள் அந்த மக்கள் போராடுகிறார்கள், எதிர்த்து போராடுகிறார்கள் என்றால் இன்னைக்கு நம்ம எவ்வளவு அமைதியான ஒரு சூழல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணவுக்கு பிரச்சனை இல்லை, மற்ற எந்த பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. சமகாலத்துல நடக்குதுங்க. நம்ம 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பாருங்கள். அல்லாஹ் அவர்களை எப்படி வைத்திருக்கிறான், உங்களை எப்படி வைத்திருக்கிறான் நம்ம சொல்ல வரல. சமகாலத்தில் அன்றாட அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இத்தனை குழந்தைகள் மரணித்திருக்கிறார்கள், இன்றைக்கு இத்தனை பெண்கள் இன்று வரை மரணித்திருக்கிறார்கள், பல ஆயிரக்கணக்கான குழந்தைகள் மரணித்திருக்கிறார்கள். இப்படி நாளுக்கு நாள் தகவல்கள் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன பண்றோம் அவங்களுக்காக? யோசிச்சு பாருங்க. அவர்களுக்காக நாம் செய்யக்கூடியது என்ன? இங்க இருந்து போய் சண்டை போட முடியுமா? நம்ம
அதற்கு சக்தி இருக்கும் என்றால் போயிருப்போம். ஏன்னா அவ்வளவு கொடுமைகள் இருக்கிறது. நீங்க இந்த ரமலான் இல்ல, நீங்க பல பல ரமலான் பல பல வருடங்களுக்கு முன்னால் உள்ள ரமலான்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட கரெக்டா ரமலானுடைய மாதத்தில் அந்த அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு வெளியில ஒரு பிளக்ஸ் வைக்கப்படும். பாலஸ்தீனத்துல குண்டு வீசப்பட்டு குழந்தைக்கு கை இல்லாம போயிருச்சு, குழந்தைக்கு கண் இல்லாம போயிருச்சு என்கிற அந்த விகாரமான அதை பார்த்தா நமக்கு கண்ணெல்லாம் கலங்கிரும். அது மாதிரியான ஒரு போட்டோவை பிளக்ஸாக எடுத்து ஒவ்வொரு பள்ளிக்கு வெளியிலும் வைத்து அவங்களுக்காக துவா செய்யுங்க, அவங்களுக்காக துவா செய்யுங்க, பிரே ஃபார் பாலஸ்தீன், பல விஷயங்களை கடந்த காலங்களையும் பண்ணோம். நம்ம அந்த மக்களுக்காக என்ன பண்றோம்? சமகாலத்தில் அந்த மக்களிடத்திலிருந்து நாம் பெறக்கூடிய பாடம் என்ன? நம்ம நல்லா கண்ணியமா வச்சிருக்கிறான். ரெண்டே விஷயம் தான், அல்லாவிற்கு நாம் அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஒண்ணு. ரெண்டாவது, அந்த மக்களை நம்முடைய ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் அந்த மக்களுக்காக அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும். யாரெல்லாம் அந்த மக்களை பாதத்தை உறுதிப்படுத்தி எதிர்த்து நிக்கிறாங்க, அநியாயத்தை எதிர்த்து நிக்கிறாங்க, மிகப்பெரிய வல்லரசான அமெரிக்காவை எதிர்த்து நிக்கிறாங்க, நீ தான் உதவி செய்யணும், உன்னுடைய உதவிதான் பிரதானமானது, முக்கியமானது என்று ஆயுதங்களை நாங்க நம்பல, துப்பாக்கிகளையோ குண்டுகளையோ நம்ம நம்பல. நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்? அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம். அந்த அல்லாஹ் தான் நமக்கு போதும், உதவி செய்ய போதுமானவன். எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பு குண்டத்திலே போடும் பொழுது அந்த நெருப்பு குண்டமே குளிரூட்டக்கூடிய கூனி பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம் அல்லாஹ் குர்ஆன்ல, நெருப்பே இப்ராஹிமிற்கு குளிரூட்டக்கூடியதாகவும் குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் நபியே நீ இப்ராஹிம் காயிருன்னு நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். நெருப்பினுடைய தன்மை என்ன? சுடும். அந்த இயற்கை தன்மையே மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்த இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு. அதே மாதிரி பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடல் பிளந்து வழிவிட்டுச்சு. அவர்கள் கடலை கடந்து போகணும், பிறகு துரத்திட்டு வரான். இது ஃபரக்னா பிக்குமுல் பஹ்ர, அல்லாஹ் அந்த குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஃபஞ்சைனாஹு, உங்களை நாம் காப்பாற்றினோம்ங்கறான். அந்த கடலிலே கைத்தடியை கொண்டு மூசாவை நீர் அடிப்பீராக கடல் இருக்கூறாக பிளந்தது. அவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்த முடியும் என்பது இறைவனுக்கு தகுந்தது. இறைவனுக்கு அது சாத்தியம், நம்மளால முடியாது. இதையெல்லாம் நம்முடைய மனக்கண்ணுக்கு வரணும். இவ்வளவு ஆற்றலை தன்னுடைய கரத்துல வச்சிருக்கிற இறைவன், இறைவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாடினால், இறைவன் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று நாடினால் அதை தடுப்பவன் யாரும் இல்லை. அல்லாஹும்ம லா மானிய லிமா அஅதைத வலா முஅதிய லிமா மனஅத. ஒரு விஷயத்தை இறைவன் தர வேண்டும் என்று நாடி இருக்கிறான் என்றால் அதை தடுப்பவன் யாரும் இல்லை உலகத்தில். அவன் எவ்வளவு பெரிய வல்லரசா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அணு ஆயுதங்களை வச்சிருக்கட்டும், மிகப்பெரிய கோடிக்கணக்கில் ரூபாய்களை வைத்திருக்கட்டும், பொருளாதாரத்தை மக்கள் கணக்குல மக்கள் தொகையில வச்சா இருக்கட்டும், ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்? நம்மோட அல்லாஹ் இருக்கிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் ஒன்றை நமக்கு தரக்கூடாது என்று நமக்கு நம்மை விட்டு தடுக்கிறான் என்றால் உலகத்திலே எவ்வளவு பெரிய பலம் வாய்ந்தவர் நினைத்தாலும் அதை நமக்கு கொண்டு வந்து தர முடியாது. ஏன்? தடுக்கிறது யார்? மனுஷனா? அல்லாஹ் தடுக்கிறான். ஆக ஒரு மனிதன் ஒன்றை தடுத்தால் அல்லாஹ் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாடி இருந்தால் எப்படியோ அல்லாஹ் நமக்கு கொண்டு வந்து சேர்த்துவான். அது யாராலும் தடுக்க முடியாது. ஒன்றை நாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறோம் என்றால் அல்லாஹ் நமக்கு தடுத்திருந்தால் நான் எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் அது நமக்கு கிடைக்காது. பாருங்க, வரலாறுகளை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், லா தஹஸன் இன்னல்லாஹ் மஅனா. இந்த நேரத்தில் அந்த மக்கள் பிரதானமாக நினைக்கக்கூடியது எது? நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். யாரோடு இருக்கிறான்? யார் பாதிக்கப்படுகிறார்களோ, யார் நிர்கதியாக இருக்கிறார்களோ, உதவி செய்வதற்கு ஆள் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான். ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், லா தஹஸன் நபியே நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், லா தஹினு நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள், வலா தஹஸனு நீங்கள் கவலைப்படாதீர்கள், அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமின் நீங்கள் முஸ்லிம்களாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். இந்த உலகத்துல ஒரு போர் நடக்குதுன்னா தற்காலிகமா வெற்றி பெறலாம். அதிலேயுமே இறைவனை நாம் நம்பி இருந்தோம் என்றால் உலகத்திலே நடக்கக்கூடிய விஷயத்திலேயுமே அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுப்பானா இல்லையா? கண்டிப்பா கொடுப்பான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிற பொழுது, யார் தன்னுடைய இறைவனை அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டாரோ, இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், யார் தன்னுடைய இறைவனை அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டு சும்மஸ்தகாமு
பிறகு அதிலே உறுதியாக இருக்கிறார்களோ தனசரு அலியுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்சனு வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன். நீங்கள் பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். ஏன் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம்? நீங்க அல்லாஹ்வை ஏத்துட்டீங்க, நீங்க உங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்பதை ஒத்துக்கொண்டீர்கள். அப்போ ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எந்த கவலையும் படாதீர்கள், பயப்படாதீர்கள். அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த மக்கள் இன்றைக்கு படக்கூடிய கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இது நாளைக்கு நமக்கு நடக்காம இருக்காது. ஒண்ணு நம்ம மௌத்தா போவோம், இதுதான் நம்முடைய வாழ்க்கையில மாறி மாறி வரக்கூடியது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நான் நாளைக்கு மௌத்தா போவேன். நான் மௌத்தா போனாலும் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பத்தார்கள் இருப்பாங்க. அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை அங்கதானே நடக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். இங்கே நடப்பதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் என்றெல்லாம் பல சதிகள் எல்லா பகுதியிலும் நடக்கிறது. அதுல பெரிய விஷயமா அங்க போர் நடக்குது, அவ்வளவுதான். அது இல்லாம இங்கே வேறு மாதிரியான சோதனைகள் வரும், வேறு மாதிரியான கஷ்டங்கள் வரும். நாம் அவர்களுடைய விஷயத்துல இருந்து பாடம் படிப்பது, எவ்வளவு பொறுமையா இருக்கிறாங்க அவங்க, எவ்வளவு அமைதியை கையாளுகிறார்கள். ஏன் கையாளுறாங்க? அல்லாஹ் சொல்லுகிறான், இதெல்லாம் சோதனை, இதை நீ பொறுத்துக்கொள், நீ இதை பொறுத்து கொண்டால் உனக்கு சொர்க்கம். அந்த ஒற்றை வார்த்தைக்காக அவங்க பொறுமையா இருக்கிறாங்க. நீங்க அந்த கணக்கெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா சுபஹானல்லாஹ், இதுவரை இறந்த குழந்தைகள் பல ஆயிரக்கணக்கான குழந்தைகள், பெண்கள் ஒரு 10,000 பேர் பெண்கள், ஆண்கள் அது ஒரு கணக்கில்லாம போகுது. இப்படியே பல தாக்கங்கள் அங்க எந்த அளவுக்குன்னா குண்டு வீசப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு குழந்தையை மருத்துவமனையில கொண்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. பரவாயில்ல, அந்த வீடியோவை எல்லாம் பார்த்திருப்போம். சிலருக்கு என்னன்னு புரியாம கூட அந்த வீடியோவை பார்த்திருப்போம். என்ன பிரச்சனைனா, அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன ஒரு பெண் குழந்தை ஒரு 10 இருந்து ஒரு 12 வயசுக்குள்ள இருக்கும், 12 இருந்து ஒரு 8 வயசுக்குள்ள இருக்குன்னு வைங்களேன். அந்த குழந்தை மருத்துவமனையில அந்த ஸ்ட்ரெச்சர் இருக்கும்ல, அந்த இது படுப்பாங்கல்ல நோயாளிகளை, அதுல அந்த குழந்தையை வச்சிருக்கிறாங்க. உடனே வந்து மருத்துவர்கள் மருத்துவம் பார்க்கறாங்க. அந்த குழந்தைக்கு என்ன நோய் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, சத்தம் போட்டு அந்த குழந்தை பயப்படும். இன்னைக்கு நம்ம எல்லாம் சின்ன குழந்தைகளா இருக்கும் பொழுது, அல்லது நம்முடைய குழந்தைகள் கூட இன்னைக்கு இடி இடிச்சா பயப்படும், கடுமையான இடி சத்தம் எல்லாம் கேட்கும் பொழுது பயப்படுவோம், மின்னல் வெட்டும் போதெல்லாம் பயப்படுவோம். இது யதார்த்தம். இல்ல வெளியே யாராவது இருக்கிறாங்களோ, யாராவது நம்மளை புடிச்சிட்டு போயிடறாங்களோ, அதாவது பேய் நிக்குமோ, எல்லாம் கிடையாது. ஒரு பயம் வருமில்ல, இதுவெல்லாம் இயல்பான பயங்கள், ஏற்படக்கூடிய பயம். ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் செய்யல, டீச்சர் அடிப்பாங்களோ, இது ஒரு பயம். இதெல்லாம் வரத்தான் செய்யும். நம்ம ஒரு தப்பு பண்றோம், வீட்டுல அத்தாவோ அம்மாவோ நம்மளை கண்டிப்பாங்க, இல்ல அடிப்பாங்க, அது ஒரு பயம் இருக்கும். எப்படா இதை சொல்றேன், இதெல்லாம் இயல்பான பயம் தானே. ஆனா அந்த குழந்தைக்கு இருக்கிற பயத்தை பாருங்க. ஒரு கத்திரியை கீழே போட்டாலும் கூட அந்த குழந்தை பயப்படும். அதற்கு மருத்துவர்கள் ஒரு பேரை சொல்றாங்க, அந்த பேரை சரியா டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. மொத்தத்துல அங்கே போடப்பட்ட வெடிகுண்டுகள், இந்த ராக்கெட்டு எல்லாம் போட்டு 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 அந்த வெடி சத்தத்தை எல்லாம் கேட்டு 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 அந்த குழந்தை எப்படி மாறிடுச்சுன்னா, சத்தத்தை கேட்டாலே பயப்படுதுன்னா, எவ்வளவு பாதிக்கப்பட்டு எவ்வளவு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த மக்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் தொழக்கூடிய நேரங்கள்ல தொழுகிறாங்க, நோன்புடைய மாதங்கள்ல நோன்பு வச்சிருக்கிறாங்க. என்னவெல்லாம் அவர்களால் செய்ய இயலுமோ, செய்ய முடியுமோ, அதையெல்லாம் தவறாமல் அத்தனை சோதனைகளுக்கு மத்தியிலும், அத்தனை இழப்புகளுக்கு மத்தியிலும் அவர்களால் செய்ய முடிகிறது என்றால், அதுதான் நாம் படிக்கக்கூடிய பாடம். அதுதான் அவர்கள் விஷயத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். இன்னைக்கு நமக்கு உணவு இருக்கு, அது மாதிரி அவர்களுக்கு உணவு இருக்கிறதா? மருத்துவம் பார்ப்பதற்கு போதுமான மின்சாரம் இல்லை. இன்றைக்கு கொஞ்ச நேரம், இவ்வளவு வெயில் காலத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், கொஞ்ச நேரம் கரண்ட் போயிருச்சுனாலே வீட்டுல ஆண்களிலிருந்து பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் என்ன உப்புசமா இருக்குது, இவ்வளவு உருக்கமா இருக்குது, இப்படி வெயில் அடிக்குது, இப்படி வேர்த்து கொட்டுதுன்னு பதறோம். கரண்ட் இருக்கும் பொழுது ஏசியை போட்டுட்டு உட்காடுறோம். ஆனால் இதுவெல்லாம் அனாவசியமானது. அந்த குழந்தைகளுக்கு அங்கே பாதிக்கப்பட்ட கை இல்லாமல் கால் இல்லாமல் முதியவர்களோ, குழந்தைகளோ, ஆண்களோ, பெண்களோ யாராக இருந்தாலும் அவங்க நிலை என்ன தெரியுங்களா? கரண்ட் இல்லை. ஒரு மருத்துவமனை, ஒரு மருத்துவம் பார்க்கிற இடத்திற்கு போதுமான மின்சார வசதி கிடையாது. மொபைல் போன்ல இருக்கக்கூடிய
டார்ச் இருக்கு பாருங்க பின்னாடி, இதை வைத்துத்தான் மருத்துவம் பார்த்திருக்கிறார்கள் எல்லாம். அவர்களை பற்றி வரக்கூடிய செய்திகளை நம்ம படிக்க முடியுது. இந்த மொபைல் போனுக்கு சார்ஜ் போடுறதுக்கு வேணுமே கரண்ட். இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு இவ்வளவு பாதிக்கப்படுறாங்களா, மருத்துவமனையுமே இல்லாம அழிச்சுட்டாங்க குண்டு வீசி. அந்த மருத்துவ உபகரணங்கள் இருக்கு பாருங்க, ஒரு வலியை தாங்கிக் கொள்வதற்கு அதுக்குண்டான அந்த மரப்பூசி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் கூட இல்லை, எதுவுமே இல்லை, அடிப்படை வசதியே இல்லைங்கிறப்போ இந்த சீராயிடுமாங்க. புண்ணை கழுவுறது ஒரு விதமான இங்க நம்ம எல்லாம் இங்க ஜிஞ்சர் வச்சு விடுவாங்க. ஒரு புண்ணுன்னு போனா ஜிஹெச்ல மற்ற ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஜிஞ்சர் வச்சு முதல்ல அந்த புண்ணை சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மருந்து வைப்பாங்க. அவங்களுக்கு அந்த புண்ணை சுத்தம் செய்வதற்கு தண்ணியும் இல்லை, அதற்கு தேவையான அந்த உபகரணங்களும் இல்லை. கிடைப்பதை கொண்டு அந்த ஏற்பட்டிருக்கிற காயங்களை சுத்தம் செய்து மருந்து போடுகிறார்கள். இவ்வளவு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் பாருங்க. அல்லாஹ் அந்த மாதிரியான நிலையிலெல்லாம் இருந்து நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் பாதுகாக்க வேண்டும். இதையெல்லாம் கவனத்திலே கொண்டு நாம் எந்த அளவிற்கு இறைவனால் இதுவரை அருள் செய்யப்பட்டிருக்கிறோம் என்பதை கவனத்திலே கொண்டு இனி வரக்கூடிய காலங்களை அதை நினைத்து பார்த்து இறைவனுக்கு அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் கான இபாதத்துஹு வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிட்டத்தட்ட 227 அல்லது 8 நாட்களாக அந்த மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியை பாதுகாப்பதற்காக வேண்டி பதில் தாக்குதலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும், அந்த சில நிகழ்வுகள் மருத்துவ வசதி இல்லை, மின்சாரம் இல்லை என்பதெல்லாம் எல்லாம் இன்னைக்குள்ள அப்டேட் இல்லை. இன்னைக்குள்ள அப்டேட் எல்லாம் இன்னும் கேட்பதற்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய நிலையில தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் இருக்கிறது. நம்ம எல்லாம் இதுவரை 218 நாட்களாக இந்த மக்கள் சந்தித்த கொடுமைகள் என்ன என்பதைத்தான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். இது குறையல, நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கிறது. தாக்கக்கூடிய இஸ்ரேல் என்கிற அந்த அநியாயக்கார நாடும் தாக்குதல் நிறுத்த மாட்டேன்னு பொதுவாக அறிவிக்கிறான். உலக நாடுகள் தடுத்தாலும் நான் செய்வேங்கிறான். இந்த மக்களும் என்ன சொல்றாங்க, எதிர்த்து போராடக்கூடியவர்கள் நாங்கள் சாகிற வரை எதிர்த்து போராடுவோம், எங்களுக்கு என்னுடைய இறைவன் துணையாக நிற்கிறான். ஆக நம்ம என்ன செய்யணும்னா, எந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு இவ்வளவு இக்கட்டான நேரங்களையும் அவங்க தொழுகையை விடல. சரிங்களா, நோன்பினுடைய மாதங்கள் நோன்பு வைக்காம இருக்கல. இங்க நோன்பினுடைய மாதங்களில் உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தவர்கள் எத்தனை பேர் நோன்பு வைக்காம இருந்தாங்க? ஏதாவது ஒரு அற்ப காரணங்களை சொல்லி, என்னுடைய தொழில் இப்படி இருக்கு, எனக்கு அப்படி, தொழிலுக்கு போனா கண்டிப்பா நோன்பு வச்சா தாங்க முடியாது, உண்மையாகவே தாங்க முடியாது, அது மாதிரியான தொழில்னா அல்லாஹ் அவர்களுக்கு தீர்ப்பளிக்க போதுமானவன், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சில சாக்குகளை சொல்லி வணக்க வழிபாடுகளை செய்யாமல் இருக்கும். வேலை பொழு ஏப்பா தொழுகல, வேலை பொழு தொழுகல, ஒரு 5 நிமிஷம் ஒரு நாளைக்கு தொழுகிறது நமக்கு என்ன சிரமமாயிருப்போது? ஒரு வக்து தொழுகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? 5 வக்துக்கு 50 நிமிஷம் தான். 24 மணி நேரத்தில் ஒரு 50 நிமிஷம் மொத்தமா செலவு செய்ய சொல்லுதா இஸ்லாம்? இல்ல, காலையில அதிகாலையில 10 நிமிஷம், இந்த லோகர் டயத்துல 10 நிமிஷம், அசரு மக்ரிபு இஷா, இப்படி திரும்பி இப்படி நம்ம பழக்கப்பட்டு விட்டோம் என்றால் அது நமக்கு பழக்கத்துல வந்துடும். இது நம்மளால ஏன் செய்ய முடியல? சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வளவு கஷ்டத்திலையும் கூட அவர்கள் நல்ல விதமாக நடந்து கொள்கிறார்கள் என்றால் அப்ப நாம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு எல்லாம் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறான் அதை சிந்திக்க வேண்டும். கண்டிப்பா அல்லாஹ் சொல்கிற பொழுது, இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று இறைவன் சொல்கிறான். நம்மால் முடிந்த அளவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒண்ணு. மற்றொரு விஷயம், அந்த பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்க, அவர்களுக்காக அதிகம் உங்களுடைய துவாவை செய்யுங்க. அல்லாஹ் இந்த அநியாயக்காரர்களை நீ அழிச்சிரு. இந்த அநியாயக்காரர்கள் அந்த அநியாயக்காரர்களுக்கு யாரெல்லாம் உதவுகிறார்களோ அவர்களை அழித்து நாசமாக்கு என்று நம்முடைய ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் நாம் செய்கிற பிரார்த்தனையோ அல்லது யதார்த்தமாக திடீரென்று இறைவனிடத்தில் நாம் வேண்டக்கூடியவர்களாக இருந்தால்
இந்த பிரார்த்தனை அதிகம் அதிகம் செய்யும். அந்த மக்களுடைய பாதத்தை இறைவா நீ உறுதிப்படுத்து, அவங்களுக்கு உதவி செய். ஏனென்றால் குர்ஆன்ல பார்க்கும் பொழுது அந்த போருக்கு போகக்கூடியவர்கள் அந்த மாதிரியான பிரார்த்தனை எல்லாம் அல்லாஹ் சொல்லும் பொழுது அவங்க கேட்பாங்களா, ரப்பனா அஃப்ரீக் அலைனா சப்ரா, இறைவா எங்களுக்கு சகிப்புத்தன்மையை பொறுமையை கொடு, வஸப்பித் அக்தாமனா எங்களுடைய பாதத்தை நீ உறுதிப்படுத்து, பின்வாங்க கூடாது. எதிரியை நேருக்கு நேரா சந்திக்கிறோம், மரணம் தான் அதுக்கு முடிவு, இல்லைன்னா போர் நிறுத்தம் முடிவு, இல்லையா வெற்றி முடிவு. இதை தவிர எங்களுடைய பாதங்கள் பின்வாங்க கூடாதுன்ட்டு இக்குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு பாடம் சொல்லுது. ஆக அதிகம் அதிகம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாகவும் அந்த மக்களுடைய நிலையை கவனத்திலே கொண்டு அதிகம் அதிகம் அவர்களுக்காக இறைவன் அதிகம் உதவி செய்ய வேண்டும் என்பதையும் அநியாயக்காரர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து என்னுடைய ஜும்மாவுடைய முறையை நிறைவு செய்கிறேன். வாசகமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.